வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்காக ஃப்ரான்ஸில் லா குர்னோ அப்படிங்கிற பகுதிக்கு போகிறோம். நம்ம ஆல்ரெடி வருஷம் பண்ணுறது தான். இந்த வருஷமும் 3வது வருஷம் நான் நினைக்கிறேன். 2025லையும் போகிறேன். ஓகே, என் வீட்டிலேருந்து ஒரு 1 hour ஆகும் இதுக்கு போகிறதுக்கு, நீங்கள் மெட்ரோவில் போகிறதுக்கு. ஸோ மெட்ரோவில் தான் போகிறேன். ஸோ அந்த ஜேர்னி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இப்போ இருக்கிறது வந்து கிருத்தை அப்படிங்கிற ஊர். ஓகே, நம்ம ஊர் இது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஓடிட்டுருக்கோம். வெயில்னா இல்லை, குளிர் முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது. லைட்டாக வெயில் அடிக்குது. கொஞ்சம் அளவுக்கு குளிர்லாம் குறைஞ்சிருச்சு. சில்லுன்னு காற்று. ஓகே, இந்த ஏரியா சூப்பராக இருக்கும். நான் பார்க்குறதுக்கு பக்கத்தில் லேக் இருக்குது. லேக் இது ஆர்டிஃபிஷியல் அமைச்ச லேக் இது. ஓகே, உள்ளே போயிட்டு பார்ப்போம். மெட்ரோ பக்கத்தில் வந்துடுச்சு. மெட்ரோ ஏறிட்டு 8ஆம் நம்பர் மெட்ரோ எடுக்கணும். 3 மெட்ரோ மாறணும். நான் 8, 5 அப்புறம் 7ஆம் நம்பர். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். 7 எடுத்து 2 மெட்ரோலையும் போகலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது 1 hourல. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ட்ராம் எடுக்கணும். மொத்தம் 4 டிரான்ஸ்போர்ட் மாறி போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இங்கே கிருத்தையில் பார்த்திங்கன்னா கேபிள் கார் போட்டிருக்காங்க. கேபிள் இங்கேருந்து வந்து வெல்னோசான்ஜ் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2026 தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் மெட்ரோ. நம்ம போகக்கூடிய 8ஆம் நம்பர் மெட்ரோ போயிட்டு பார்ப்போம். A few moments later. நம்ம இப்போ 5ஆம் நம்பர் மெட்ரோலேருந்து இறங்கியாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கார்தலிஸ்துங்கிற ஸ்டாப்பிங்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் மெட்ரோ எடுக்க போகிறோம். 7ஆம் நம்பர் மெட்ரோ வந்துருச்சு. ஓகே, இது ஒரு 20 minutes போகும். அதுக்கப்புறம் வந்து ட்ராம் எடுக்கணும். 1ஆம் நம்பர் ட்ராமு. நம்ம இப்போது லா குர்னோ வந்தாச்சு. ட்ராமில் தான் வந்தேன். நான் வந்தது பழைய ட்ராம் இது. ஸோ அதை ட்ராம் எடுக்க முடியல. ஓகே, இதுதான் ட்ராம் போகிற பாதை. ஸோ இப்போ அப்படியே நடந்து அந்த பள்ளிக்கு போகிறோம். ஓகே, இங்கே ஒரு 10 minutes ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ட்ராமு. A few moments later. இந்திய முஸ்லீம் சங்கம் அசோசியேஷன் முசல்மான் கஞ்சி கொடுக்குறாங்க. அசர் தொழில் முடிச்சுட்டு எல்லாம் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி லா குர்னோவுக்கு வந்திருக்கோம், நோன்பு திறக்கிற இடத்துக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து வாலண்டியர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுக்காக இந்த பக்கம் தான் உள்ள இருக்குது. ஸோ நம்ம அதையும் காட்டுவோம். ஓகே, இப்போ மணி 6:15 தான் வருது. ஸோ அதுக்குள்ளே ஓரளவு ஃபுல்லாகிட்டாங்க. இது பள்ளியோட உள்வாயில் உள் பக்கம். இந்த பக்கம் தான் தொழில் நடக்கும். அது இல்லாமல் இந்த பக்கமும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வச்சுருக்காங்க. இங்கேயும் வச்சுருக்காங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சிச்சு.
இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எப்போதும் போல் பார்த்திங்கன்னா கஞ்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வடை, பேரிச்சம்பழம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நான் போனது, இன்றைக்கி மந்தி பிரியாணி போட்டிருந்தாங்க, அதோட வித்து ரோஸ் மில்க்கும் இருந்துச்சு. ஓகே, நல்லபடியாக வந்து நம்ம இன்றைக்கி இஃப்தார் லாக்குர்னூரில் திறந்தாச்சு. திறந்துட்டு ஷா முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓகேவா, நம்ம 1 hour ட்ராவல் பண்ணி போகணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதே லாக்குர்னோட இன்னொரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.